நம்ம இன்றைக்கி எங்கே போயிருக்கோன்னா ஈசிஆரில் இருக்க மச்ச நாராயணன் டெம்பிளுக்கு போயிருக்கோம். இந்த டெம்பிள் வந்து நிறைய பேருக்கு தெரியல. இது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு டெம்பிளாக இப்போ சொல்கிறாங்க. இது வந்து என்னென்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த கோயிலில். இங்கே வந்து ஒரு கோயிலில் வந்து எப்படி இருக்கும், அந்த கலசம்லாம் இருக்கும். அது மாதிரி இங்கே வந்து தூண்கள் இல்லை, தூண்கள் இருக்குது, விமானங்கள் இல்லை. நல்லா வந்து ஒரு ஃப்ரீயாக இருக்குது, ஃப்ரீ ஸ்பேஸாக இருக்குது. ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த கோயிலுக்கு நாங்கள் போன உடனே ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம். இந்த வீக்கெண்டில் வர லீவில், இந்த ஹாலிடேஸ்லலாம் நீங்கள் போய் என்ஜாய் பண்ணுற ஒரு இடமா இது நீங்கள் வச்சுக்கலாம். ரொம்பவே வந்து பீஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. ரொம்ப பார்க்கவும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம நார்மலாக வீட்டு பக்கத்தில் இருக்க போகிற கோயிலுக்கு மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப காத்தோட்டமாக இருக்குது, சூப்பராக இருக்குது, ஃப்ரீயாக இருக்குது ஸ்பேஸ் எல்லாமே. பெருமாள் கோயில் இது வந்து மச்ச நாராயண கோயில் சொல்கிறாங்க. பெருமாளோட ஒரு அவதாரத்தில் மச்ச அவதாரம் அவர் எடுத்திருக்காரு. அந்த அவதாரத்தை கொண்டு இந்த கோயில் உருவாக்கப்பட்டிருக்குது. இங்கே ஹனுமன் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே ஹனுமன் இருக்கார். இந்த நவகிரகங்கள் எல்லாமே நம்ம நார்மலாக இருக்க கோயிலில் பார்த்தோன்னா வேறு மாதிரி இருக்கும். இங்கே பார்த்த உடனே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். இங்கே ஒரு நவகிரகங்களும் ஒரு இடத்துல வச்சு அது சுற்றி மலை மேலே இருக்க மாதிரி டிசைன் பண்ணியிருந்தாங்க. இங்கே நிறைய செடி கொடி, நிறைய மரங்கள் நிறைய இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக பூச்செடிங்க நிறைய இருக்குது. அதெல்லாம் சுற்றி இந்த கோயில் இருக்கனால செம்மையாக இருக்குங்க. செம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்குது, மைண்டுக்கு ரிலாக்ஸிங்காக இருக்கும். அந்த கோயிலே அந்த கோயில் உள்ள எல்லாருமே அமைதியாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அமைதியாக இருக்கனால நம்ம போய் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக பக்கத்துலேயே பீச் இருக்குது. நீங்கள் அங்கேயும் போய் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். இங்கே என்னென்னா இந்த கோயிலை சுற்றி மச்ச நாராயணனை சுற்றி தூண்கள் இருக்குது. அது இந்த அவுட் சைட்லேருந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் நீங்கள் குட்டீஸ் எல்லாம் கூட்டிட்டு போயிருந்தீங்கன்னா அவங்களுக்குன்னு குட்டீஸ் கோயில்னு ஒன்று இருக்குது. அதில் குட்டியாக முருகர் இருக்கார், குட்டியாக பிள்ளையார் இருந்தார், குட்டியாக கிருஷ்ணர் இருந்தார். இவங்களுக்கான கோயிலாக அவங்க சொல்கிறாங்க. இவங்க எல்லாருமே உள்ளே போகலாம், நம்ம பெரியவங்க உள்ளே போக முடியாது. நீங்கள் அவங்களும் இந்த கோயிலுக்கு வந்தால் என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. குட்டியாக அழகாக இருந்துச்சு. விநாயகர் நிஜமாலே அங்கே உட்காந்து இருந்த மாதிரி இருந்துச்சு. நம்ம உள்ளே போக முடியல. குட்டீஸ் எல்லாமே உள்ளே போய் என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். கோயிலிருந்து ஒரு கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா பீச் இருக்குது.
நான் சொன்னல பீச் இருக்குன்னு சொல்லிட்டு, இங்கே வந்து நம்ம மெரினா பீச்சில் எப்படி கடைங்கள்லாம் இருக்குமோ அதே மாதிரி வந்து கடையில் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாமே கிடைக்குது. சூடாக பஜ்ஜி, போண்டா, காலிஃப்ளவர் பக்கோடா, ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ இருந்துச்சு. நம்ம வந்து ஃபேமிலியாக போய் என்ஜாய் பண்ணுறதுக்கும் விளையாட வந்து ரிங் இருந்துச்சு, பலூன் இருந்துச்சு, நம்ம குட்டீஸ்லாம் வந்து என்ஜாய் பண்ண ராட்டனும் இருந்துச்சு. அப்புறம் வந்து ஃபுல்லாகவே வந்து நல்லா நிறைய கடைங்க இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோடு போய் கோயிலையும் விசிட் பண்ணுங்கள், பீச் சைடும் போங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.